ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. செடி அவரை, கொஞ்சமாக செடி அவரை இருக்குது. இங்கே ஒரு தொட்டிலையும் வச்சுருக்கேன். அதில் 2 காய் இருக்குது. அது 2மே அப்படியே விதைக்கி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாதி மல்லி இருக்குது, அது பறிச்சுக்கலாம். மண்புழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய புதிய துளிர்லாம் வந்து நல்லாவே அதுலேயும் பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி பூ இதுவும் பறிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய் இருக்குது, ஒரு 3 முருங்கைக்காய் இருக்குது, அதுவும் பறிச்சுக்கலாம். முருங்கைக்காய் வந்து முத்துன மாதிரி இருக்குதுங்க, ஆனால் பிஞ்சு தாங்க இது. இன்னும் விட்டால் கூட நல்லா பெருசாகும் போலக்கு. நல்லாவே காய் வந்து நல்லா திரட்சியாகவே வருது. இப்போ புதுசாகவும் அதுலேயும் புதிய தளிர்கள்லாம் வந்து அதுலேயும் நிறைய பூக்கள் வைக்குது. அதுக்கப்புறம் ஒன்று பாருங்கள், ஒரு மிராக்கிள். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தப்ப வந்து உள்ளே வந்து தண்டுப்புழு தாக்குதல் வந்து இந்த முருங்கை மரத்தையே ஃபுல்லாகவே, யாழ்ப்பாணம் முருங்கை மரத்தையே ஃபுல்லாகவே காலி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் இல்லைங்களா. இப்போ பாருங்களேன், அதில் வந்து புதுசாக வந்து ஒரு நியூ பிரான்ச் அதில் இருந்து, ஆனால் வேர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. வேர் நான் வந்து எடுத்துடலாமான்னு பார்த்தேன், ஆனால் வேர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. சரி, இது இப்படியே இருக்கட்டும், சப்போஸ் இதிலேருந்து ஏதாவது பொழைச்சி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அதிலேருந்து பார்க்குறேன், ஒரு 2 டேஸ் அந்த மரம் விழுந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து பார்க்குறேன், அதில் வந்து புதுசாக ஒரு தளிர் வந்து சூப்பராக வந்து முளைச்சி வந்துட்டுருக்குங்க. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இயற்கையை நம்ம நேசித்தோம்னா, ஒரு மடங்கு நேசித்தோம்னா அது அது நம்மளை விட பல மடங்கு நம்மளை நேசிக்கும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா 8 மந்த்ஸாக நான் வளர்த்து அதில் நல்லா பூ வச்சு இப்போ காய் கொடுக்க போகிற நேரத்தில் அது தண்டுப்புழு தாக்குதல் வந்து இந்த மரத்தையே காலி பண்ணிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்டு போனதுக்கப்புறமும் அதில் இருந்து புதுசாக நியூ பிரான்ச் வந்து வருது. ஸோ இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் செரி டொமேட்டோ இருக்குதுங்க, அதுவும் பறிச்சுக்கலாங்க. நல்லா எப்படி கொத்து கொத்தாக கிரேப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது நல்லா பயங்கர புளிப்புங்க. இந்த நாட்டு தக்காளி மாதிரி இருக்கே, வந்து நாட்டு வெரைட்டி எவ்வளோ புளிப்பாக இருக்கும் நாட்டு தக்காளி, அதே புளிப்புங்க, அதே டேஸ்ட்டு, அதே புளிப்பு டேஸ்ட்டு. ஆனால் ஸ்வீட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு கம்மியாகவும் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா புளிப்பு அதிகம், ஸ்வீட்டு கம்மி. அந்த தக்காளி நம்ம 2 தக்காளி போடுற இடத்துல இதை வந்து இந்த சின்ன சின்னதாகவே பறித்து ஒரு 4-5 போட்டால் போதுங்க. ஒரு தக்காளிக்கு அளவுக்கு அந்த புளிப்பு இருக்குது இதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோழி அவரைக்காய் இருக்குதுங்க, அதுவும் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இலையுதிர் காலம் வந்துடுறதுனால நிறைய வந்து இலையெல்லாம் அப்படியே காஞ்சி மஞ்சளாகி அப்படியே எல்லாம் கொட்டுது. அந்த இலையெல்லாமே அப்படியே டெய்லியுமே மாடிக்கு வரப்போ அப்படியே பெருக்கி ஃபுல்லாக அந்த இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் அந்த மண்ணுக்கே மூடாக்கு மாதிரி போட்டுறது. ஏன்னா இனிமேல் வெயில் காலம், அது வந்து வேர் வந்து ரொம்ப தாங்காது வெயிலை. அதனால் வந்து இந்த மாதிரி போட்டு அந்த மண்ணிலேயே அந்த க்ரோ பேக்லேயே அப்படியே போட்டு மூடாக்கு மாதிரி போட்டுறதுங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் புல்லட் மிளகாய் இருக்குது, அதுவும் பறிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பூசணிக்காய் கொடி. பூசணிக்காய் வந்து இந்த 36 x 9 inches க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த கொடி பாருங்கள், அப்படியே நீட்டுக்கு வந்து இந்த பைப்பில் அப்படியே அந்த கொடியை சுற்றி விட்ருக்கேன். இப்போ இதில் அழகாக சுற்றி வந்து இதில் கிட்டத்தட்ட 3 பெண் பூக்கள் வந்து காய் பிடிச்சி அப்படியே வெம்பி கொட்டிருச்சுங்க. அந்த பிஞ்சு வந்து உதிர்ந்துருச்சு. ஆனால் இப்போ இன்றைக்கி பாருங்கள், இதில் வந்து 4வதாக இருக்கக்கூடிய பெண் பூ வந்து பாலினேட் ஆகி அது வந்து காயாக மாறிடுச்சுங்க. இப்போ நல்லா திரட்சியாகவே இருக்குது. இந்த காய் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரில, சின்னதாக இருக்கா, ஆனால் ஒரு 2 kg கிட்டத்தட்ட இருக்குதுங்க வெயிட்டு. நான் பார்த்தேன், நல்லா ஒரு 2 kg கிட்டத்தட்ட இருக்குது வெயிட்டு. ஸோ இந்த பூசணிக்காவும் இன்றைக்கி நம்ம பறிச்சுக்கலாங்க. சாம்பல் பூசணிக்காய் நல்லா வந்து மோர் குழம்பு வச்சோமாவோ சாம்பார் வச்சோம்னாவோ நல்ல பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் இருக்குது, அதுவும் பறிச்சுக்கலாங்க இன்றைக்கி. ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு தடவை காய் பறிச்சிட்டோம்னா திரும்பி ஒரு 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ கொடுத்தா தாங்க காய் நல்லா நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும்.
இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஈல்டு வந்து கம்மியாயிடுதுங்க. வெறும் அதுவும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வெறும் லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்தோம்னா ஈல்டு கம்மியாயிடுது. ஸோ லிக்விட் ஃபெர்டிலைசரோடு நம்ம சேர்த்து இந்த மண்புழு உரம் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது மண்புழு உரமோ தொழு உரமோ கொடுக்கும்பொழுது நல்லா வந்து ஈல்டு நல்லாவே எடுக்க முடியுது. இப்போ இது நான் 1 வீக் பறிக்கிற காய் வந்து நெக்ஸ்ட் வீக் பறிக்கிறதுக்குள்ளே எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நூல்கோல்லாம் நம்ம போட்ட நாற்று எல்லாமே மாற்றி வச்சுருந்தது தாங்க முன்னாடி காமிச்சேன். நூல்கோல்லாம் மாற்றி நட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதுவும் பறிச்சுக்கலாம். அடுத்து இது பாருங்கள், நான் இந்த கிராஃப்டட் வெரைட்டி லெமன் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது நம்ம எலுமிச்சம்பழனுடைய கொட்டையிலேருந்து வளர்ந்த மரம் இது. ஸோ இதில் நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு கிராஃப்டட் வெரைட்டி நம்ம மாடி தோட்டத்துக்குன்னே வந்து தொட்டியில் வைக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி கடையிலலாம் நர்சரியிலலாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு புதுசாக முயற்சி பண்ணியிருக்கேங்க. இது ரெண்டு செடியாக உருவாக்குற மாதிரி 2 கட்டிங்ஸ் போட்டு இது பண்ணியிருக்கிறேங்க. அது எப்படியும் 45 to 50 days ஆகும் அதில் வேர் ஃபார்ம் ஆகிறதுக்கு. இது புது முயற்சி தான். நானும் வீடியோ பார்த்து தான் வந்து பண்ணியிருக்கிறேன். வேறு வீடியோஸ் பார்த்து எப்படி கிராஃப்டட் வெரைட்டி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்து தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேங்க. இது எப்படி நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு நம்மளே வந்து இந்த தொட்டியில் வளர்க்குற மாதிரி வந்து லெமன் செடி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ கொடுக்குறேங்க உங்களுக்கு. அடுத்து இங்கே கொஞ்சம் செரி டொமேட்டோ இருக்குது, அதெல்லாம் பறிச்சிக்கலாங்க. அது பாட்டுக்கு அப்படியே நீட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் இங்கே பச்சை கோழியவரை, சிகப்பு கோழியவரைலாம் இருக்குது, அதெல்லாம் பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுரக்காய் இப்போ தான் ஒன்று பிஞ்சு வைக்கிது. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பிஞ்சு இருந்துச்சு. அது அந்த வீடியோலேயே எடுக்கும்போதே நான் மற்ற காய் பறிக்கும்போதே பறிச்சுருந்துருக்கலாம். நான் பறிக்காமல் விட்டுட்டேன். சரி கொஞ்சம் இன்னும் பெருசாகும்னு. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகுன்னா, அந்த தண்டு புழு தாக்குதல் வந்து அந்த செடியில் முட்டை போட்டு அந்த காயையே அப்படியே புழு தாக்குதலாக்கி ஃபுல்லாகவே புழுவாக வந்து உள்ளே வந்து புழுவாகவே ஆகி அப்படியே காய் வீணாக போய் வெம்பிடுச்சிங்க. அதனால் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ திரும்பி புதுசாக பிஞ்சு வைக்கிது. பார்க்கலாம் அது வந்து எப்படி எந்தளவுக்கு வருதுன்னு. அடுத்து பாருங்கள், நிறைய எல்லாம் மஞ்சள் இலை தான். எல்லாமே வந்து இப்போது வந்து ஸ்ப்ரிங் சீசன் இல்லையா, ஸோ எல்லாம் கொட்டிட்டு இப்போ புதுசாக வந்து வரத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இலையெல்லாமே பெருக்கி டெய்லி மாடிக்கு வரப்போ எல்லாமே ஃபுல்லாக பெருக்கி தொட்டிலேயே வந்து மூடாக்கு மாதிரி நான் போட்டுடுறதுங்க. அடுத்து இங்கே கொஞ்சம், ஆனால் இது செரி டொமேட்டோவிலே கொஞ்சம் பெரிய டொமேட்டோவாக இருக்குது. அதில் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா லைபீரியன் டொமேட்டோ மாதிரி இருக்குங்க. இதுவும் இன்றைக்கி பறிச்சிக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் பாகற்காய் இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். ஒரு 3 பாகற்காய் இன்றைக்கி இருக்குது. அது கொஞ்சம் திரட்சியாக இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அடுத்து கரும்பு காமிச்சேன் இல்லைங்களா, பாருங்கள், நான் இப்போ இதில் 2 பிரான்ச் வந்திருக்குது. ஒரே தண்டில் 2 பிரான்ச் வந்திருக்கு. நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குதுங்க இதுவும் கரும்பும். அடுத்தது இந்த நிறைய விதை போட்டிருக்காங்க. சுரக்காய் விதை, அப்புறம் வந்து புடலங்காய் விதை, குட்டை புடலை, நீட்டை புடலை, பன்னீர் புடலைன்னு விதை எல்லாமே ஒரு 15-20 விதை கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க. ஒன்று தான் முளைச்சி வந்துச்சு. அது வந்து நல்லா இப்போ பந்தரை பிடிச்சிருச்சு. ஆனால் இன்னும் ஒன்று வந்து முளைச்சி வந்தது. அதை வந்து தொட்டி மாற்றி வச்சேன். அது என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாகவே தண்டு வந்து அந்த தண்டு அழுகல் நோய் வந்து அதை செடி வந்து கிளைமேட்டை தாங்கி வளர மாட்டேங்குதுங்க. அது செத்து போயிடுது. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சரி பார்க்கலாம், இதுக்கு வேறு ஏதாவது வந்து முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த விதை வந்து நல்ல ஒரு திரட்சியான விதை இல்லையா என்னான்னு தெரியலை எனக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் போட்டு வச்சோம்னா நம்ம நல்லா வந்துடும். இந்த தடவை என்னவோ ரொம்ப சொதப்பல் பண்ணுது புடலங்காய் மட்டும். அடுத்து இங்கே கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். இது வந்து பர்பிளும் க்ரீனும் கலந்ததுங்க. 2 கலர் கலந்தது, 2 ஷேடோ உள்ளது. இதில் முள் இருக்குங்க நிறையா, ஆனால் சுவை வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு 4 கத்திரிக்காய் வட்டம் இருக்குது, 4-5 கத்திரிக்காய் இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை, இது இப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாங்க. நல்லாவே ஃபுல்லாகவே வளர்ந்து வந்துருச்சு. இது நம்ம பறித்தோம்னா 2 நாளைக்கு ஆகும். அது அப்போ தேவைப்படும்போது பறிச்சிக்கலாம். இப்போயே பறித்து ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால விட்டுட்டேன். அடுத்து இங்கே நிறைய கோவக்காய் இருக்குங்க.
கோவக்காய் ஏகப்பட்ட கோவக்காய் இருக்குங்க. இன்றைக்கி கோவக்காவே கிட்டத்தட்ட நம்ம 1 கேஜி அளவுக்கு பறிப்போம். கோவக்காவே நல்லா நல்ல பெருசாகவும் திரட்சியாகவும் நல்ல வெயிட்டும் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இது வந்து நமக்கு ஒரு நாளுக்கு பொரியலுக்கு வந்துடும். கோவக்காவே அப்படியே ஃப்ரை மாதிரி தாங்க பண்ணிடுறது. ஃபுல்லாகவே எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு வந்து நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இங்கே கொஞ்சம் பர்பிள் க்ரீன் கலந்த பட்டை அவரை அதுவும் பறிச்சுக்கலாங்க. இதில் விதைக்குன்னு ஒரு 4-5 காய் விட்டேங்க. அதுக்கப்புறம் காய் வந்து அதிகமாக வர்றதையே நின்றுச்சு. ஆனால் விதைக்குன்னு நம்ம காய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காய் வந்து காப்பு வந்து கம்மியாயிடுதுங்க. காயினுடைய அதுக்கப்புறம் அதனுடைய காய்ப்பு தன்மை வந்து கம்மியாயிடுது. விதைக்கு அதிகமாக அது சத்துக்கள் எடுத்துக்கும் போது நமக்கு காய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுதுங்க. இப்போ பாருங்கள், இதுலேயே ஒரு 4-5 வந்து விதை மொத்தி நல்லா விதை வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது பாட்டுக்கு 1 இயர் மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்கு வந்து நல்ல முளைப்பு திறனோடு இருக்குங்க இந்த காய் வந்து இந்த விதைகள் எல்லாமே. அடுத்து கொஞ்சம் அடுக்குமல்லி இருக்குங்க, அதுவும் பறிச்சுக்கலாம். இது நான் ஃபுல்லாக என்ன பண்ணேன்னா, இந்த பூக்கள் நல்லா பூத்ததுக்கப்புறம் அந்த இலையை எல்லாமே பறித்து அந்த தொட்டிலேயே போட்டுட்டேங்க. அப்போ இலையை கிள்ளுனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி 1, 2 தான் பூத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு. ஒரு 5-6 பூ கிட்டத்தட்ட பூத்துருக்கு. அதுக்கப்புறம் மொட்டு நிறையா வச்சுருக்குங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். என்னென்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி நம்ம கோழி அவரையே ஒரு 3 கிலோ கிட்டத்தட்ட இருக்குங்க. ஒரு பூசணிக்காய், கொஞ்சம் கோவக்காய், பூசணிக்காய் நல்ல வெயிட்டுங்க. பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுது, ஆனால் 2 கேஜி கிட்டத்தட்ட இருக்குங்க. எனக்கு வெயிட்டு தூக்கும்போது நல்லா தெரியுது. அடுத்து ஒரு 3 முருங்கைக்காய், கொஞ்சம் கோவக்காய், பர்பிள் கோழி அவரை, க்ரீன் கோழி அவரை, 3 பாகற்காய், 5 கத்திரிக்காய், கொஞ்சமாக செடி அவரை, க்ரீன் செடி அவரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்பிள் க்ரீன் கலந்த கொடி அவரை, கொஞ்சம் செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ. இதுவே இன்றைக்கி எப்படியும் வந்து தக்காளி மட்டுமே இல்லை, தக்காளி சேர்த்தோம்னா ஒரு 1 கேஜி கிட்டத்தட்ட வருங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்குறது தக்காளி 3 கேஜிக்கு இது ஈக்குவலாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு புளிப்பு இருக்குது. ஸோ நிறையாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. நிறைய யூஸ் பண்ணோம்னா புளிப்பு அதிகமாகிடுது. அடுத்து கொஞ்சம் பூக்களுங்க, ஜாதி மல்லி, அடுக்கு மல்லி, அப்புறம் கொஞ்சம் மிளகாய், புல்லட் மிளகாய், காஷ்மீரி மிளகாய். இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Thank you.